ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது வர்னா நெக்ஸ்ஜென் வர்னா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி உள்ளே வந்து கூலண்ட் லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க. இது பாருங்கள், மேட்டை எடுத்து பார்த்தா ஃபுல்லாக கூலண்ட் லீக் ஆகிருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே கூலண்ட், ரெட் கலர் கூலண்ட். இது ஃபுல்லாகவே தேங்கி போயிருக்கு. ஆல்ரெடி பாதி தொடச்சி எடுத்துட்டாங்க, பாதி இப்போ இருக்கிறது மறுபடியும் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டருக்கு ஒரு போச்சுன்னா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமே. அதனால் வெளியே இருந்து உள்ளே வர ஓஸு, கூலண்ட்டுக்கு உள்ளே ஹீட்டருக்கு ஒரு ஜாயின் பண்ணுற ஓஸை வந்து இப்போ நம்ம பைபாஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்டரி கழட்டிடலாம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரெண்டுத்தையும் கழட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். சைடில் வந்து 12 mm போல்டு வரும். பேட்டரி கிளாம்பை ரிமூவ் பண்ணியாச்சு. வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிளை கழட்டி எடுத்துடலாம். பேட்டரியை வெளியே எடுத்து வச்சுடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் ஓஸை வந்து கழட்டணும். அதுக்கு முன்னாடி இன்ஜின் ஷீல்டு எடுத்துடலாம். இந்த 10 சைஸ் போல்டு கிளாம்ப், இது உள்ளே ஒரு 10 சைஸ் போல்டு வரும், அதை லூஸ் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே ப்ரீத்தர் ஓஸ் கழட்டிட்டு கிளிப்பு கழட்டிட்டு வெளியே எடுத்து விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து டர்போலேருந்து பிடுங்கி எடுத்துடலாம். இது ஒர்க் இல்லைங்களா? இதான் ஹீட்டருக்கு ஒரு ஓஸு. இது பைபாஸ் பண்ணுறது தான். இப்போது நம்ம பைபாஸ் பண்ணோம்னா உள்ளே வந்து கூலண்ட் போகாது, வெளியவே சர்க்குலேஷன் ஆகிடும். உள்ளே போகிறதால இப்போ அந்த கோர் வீக்காக இருக்கிறதால லீக் ஆகும். இங்கே ஒரு கிளாம்ப் வருது, அந்த கிளாம்பை கழட்டிட்டு ஓஸை டைரெக்ட் பண்ணிடலாம். இந்த ஒயரிங் இது 10 சைஸ் 2 போல்டை கழட்டி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணி சைடில் எடுத்துகிட்டு இது இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாம்பு தான் அது ஒன்று. ஓஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. மேலே இருக்க ஓஸை எடுத்துகிட்டு கீழே இருக்க ஓஸை வந்து கழட்டிடணும். அது வந்து இப்போ பேஸ்ட் தடவிட்டு யூட்ரன் பண்ண மாதிரி திருப்பி வச்சு லாக் பண்ணி கிளிப்பு போட வேண்டியது. இந்தமாதிரி கூலண்ட் லீக் ஆச்சுன்னா எமர்ஜென்சி நீங்கள் எதனா ரன்னிங்கில் போகும்போது அந்த வேலை இந்தமாரி கூலண்ட் லீக் ஆகுதுன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஒர்க் ஷாப்பில் விட்டு இந்தமாரி பைபாஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ஒர்க் ஷாப்பில் விட்டு கூட அந்த ஹீட்டருக்கு ஒரு மாற்றிக்கலாம். அப்படி இல்லை, ஹீட்டருக்கு ஒரு இப்போ தேவையில்லாமல் செலவு அதிகமாகுதுன்னா இங்கே வந்து எப்போயாச்சும் ஏசி சர்வீஸ் பண்ணும்போது வந்து அந்த ஹீட்டருக்கு ஒரு அப்போ மாற்றிக்கலாம். இப்போதைக்கு பைபாஸ் பண்ணி இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டர் வந்து மேக்ஸிமம் யாரும் அவ்வளோ ரொம்ப ரேர் தான் யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி டைமில் வந்து இந்தமாரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போயாச்சும் ஏசி சர்வீஸ் பண்ணும்போது அப்போ கையோடு கழட்டிட்டு இது பண்ணுற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இந்தமாரி நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கன்ற அதையும் டச் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ நிறைய வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அந்த ஒயரிங் எல்லாமே மாட்டி லாக் பண்ணிவிடுவோம். டர்போ இன்டர்கூலர் ஓஸையும் மாட்டிடலாம். இன்லெட் ஓஸ் மாட்டி ப்ரீத்தர் ஓஸ் கிளிப்பு போட்டு லாக் பண்ணிவிடுவோம். இந்த கிளாம்பு போட்டு டைட் பண்ணிடலாம் 10 சைஸு. பேட்டரிலாம் மாட்டி ஃபினிஷ் பண்ணிடலாம்.
பாசிட்டிவ் டெர்மினல் மாட்டிடுவோம். நெகட்டிவ் மாட்டிடலாம். ஓகே, இப்போ கூலண்ட் புதுசு டாப் அப் பண்ணிடலாம். இது பிங்க் கலர் வரும் போஸ்ட்டு, அதை ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடுவோம், அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, கூலண்ட் டாப் அப் பண்ணியாச்சு. ரிசர்வ் டேங்க்லேயும் கொஞ்சம் டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகே,